ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம இந்தியன் 2 படத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஆமாங்க, நேற்று படத்தை பார்த்தோம். ஸோ நாளைக்கு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் தான் இருந்தேன். ஸோ படம் வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். மேக்ஸிமம் எல்லாருமே வந்து 5க்கு 2 கொடுத்துட்ருக்காங்க, 10க்கு 3 அந்த மாதிரி மார்க்ஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3.5 கொடுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து எல்லாருமே இந்த இந்தியன் 1ல் நம்ம சேனாபதி உருவாக்கின அந்த மாசும், அந்த சேனாபதி உருவாக்கின அந்த பயமுமே இப்போ இருக்கிற இந்த கெட்டப்புக்கு நம்மளுக்கு ஒரு பயமை கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனாலே நிறைய பேர் படம் நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனால் கதைப்படி பார்த்தோம்னா இப்போ உலகத்தில் என்ன நடக்குது அதை சூப்பராக சங்கர் எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ நார்மலாக நம்ம நாட்டில் என்னென்ன நடக்குது அப்படின்றத எவ்வளோ சூப்பராக சொல்ல முடியுமோ அவ்வளோ சூப்பராக படத்தில் சொல்லியிருக்காரு. இப்போது லஞ்சம் அது மட்டும் இங்கே பிரச்சனையாக இல்லாமல் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இங்கே நடந்துகிட்ருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் இங்கே அவர் சூப்பராக கொண்டு வந்திருக்காரு. அதுக்கு அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக படத்தில் பார்த்திங்கன்னா சித்தார்த் அவர்கள், பாபி சிங் அவர்களும் அவங்களுடைய கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏன்னா கமலஹாசன் அவர்களை விட சித்தார்த் அவர்களுக்கும் பாபி சிங் அவர்களுக்கும் தான் அதிக ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸே இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ அவங்களும் சூப்பராக அவங்கவுங்க கேரக்டர் செம்மையாக பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம கமலஹாசன் அவர்கள் வர சீன் எல்லாமே மாசாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் கமல் சார் வர இதில் வந்து லேக் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேரக்டருக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த கேரக்டருக்குள்ளே தான் அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த வயசில் இந்த கெட்டப்பு போட்டு அவர் நடிக்கணும்னு இல்லை. பட் ஆனால் படம் எடுத்துருக்காங்க. ஸோ டேரக்டருக்காக நடித்து கொடுக்கணும், நம்ம மக்களுக்காக நடிக்கணும் அப்படின்றதுக்காகவே அவர் நடிச்சிருக்காரு. ஸோ அதை நம்ம வந்து பாராட்டணும். ஆனால் எல்லோரும் வந்து அவரை வந்து ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு தப்பாக தெரியுது. ஸோ படம் நல்லா இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இதுதான் கதை, இதை இப்படி தான் எடுக்க முடியும், இந்த படத்தை எப்படி எடுக்க முடியுமோ அந்த மாதிரி தான் சங்கர் எடுத்திருக்காரு. ஏன்னா நம்ம எல்லோரும் ஒரு டான்ஸ் இருக்கணும், ஒரு பஞ்ச் டைலாக் இருக்கணும், ஒரு சண்டை இருக்கணும் அப்படின்றதுக்காகவே நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இந்த கதையில் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம பார்க்க போகிறது இல்லை. ஸோ இந்த படத்தில் வந்து என்னென்ன இருக்கணுமோ அதை கரெக்டாக வச்சுருக்காங்க அப்படி தான் எனக்கு தோணுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்து கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் இருக்கட்டும், இந்த ஸ்டோரி எதை பற்றி போகுது அப்படின்ற ஒரு இன்ட்ரடக்ஷனுக்காகவே படத்தை வந்து கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது அதை லைனாக சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இதில் நம்ம சித்தார்த் அவர்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிற மாதிரி காமிச்சு ஸோ அவங்களோட இன்ட்ரடக்ஷனை சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம கமலஹாசன் அவர்கள் இப்போ எங்கே இருக்கார், அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்றதுக்கு சூப்பராக காமிச்சிருக்காங்க. ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, அந்த ஒரு பாட்டு இல்லாமல் இருந்திருக்கலாம். கேலண்டர் சாங்னு ஒரு சாங் இருக்குது. ஸோ அது தேவையில்லாத மாதிரி எனக்கு தெரிஞ்சது. ஸோ அந்த பாட்டு இல்லாமல் இருந்திருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். இன்ட்ரோவை இன்னும் கொஞ்சம் மாசாவே வச்சிருக்கலாம். பட் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் மாசாக வச்சுருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க கொண்டு போயிட்டாங்க. தென் அவர் இந்தியாவுக்கு வராரு. ஸோ இந்தியாவுக்கு வந்த உடனே அவருடைய என்ட்ரியாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக செம்மையாக பண்ணியிருந்தாங்க. சூப்பராக கெட்டப்ஸ்லாம் செம்மையாக சேஞ்ச் பண்ணியிருப்பார். அதுவே பெஸ்ட்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பாபி சிங் அவர்களுடைய கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் வச்சுட்டு அவர் எதுக்காக அவர் யார் அப்படின்றத காமிச்சிருக்காங்க. தென் அதாவது செகண்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சும்மா அப்படியே நார்மலாக கதையை அப்படியே கொண்டு போகாமல் அவங்கவுங்க வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளை உள்ளே கொண்டு வந்தனால படம் வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக மாறும். ஸோ எமோஷ்னலாக கொண்டு வந்து அதில் நம்ம இந்தியன் அவர்களை மக்கள் எல்லாருமே எதிர்க்கிற மாதிரி கடைசியாக கிளைமேக்ஸை முடிச்சிருக்காங்க. பட் அதுதான் லைட்டாக ஏன்பா அப்படின்னு நம்மளுக்கு தோணும். பட் ஆனால் பார்ட் 3ல் அதுக்கான கதை இருக்குது அப்படின்றதுக்காகவே தான் பார்ட் 2வோட கிளைமேக்ஸை இப்படி முடிச்சிருக்காங்க. ஸோ அதை நம்ம எல்லாருமே ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஏன்னா பார்ட் 2ல் இப்படி முடிச்சனால தான் பார்ட் 3க்கான ஒரு லீட் இருக்குது. ஸோ லீடுக்கான ட்ரெய்லர் வந்து லாஸ்ட்டில் போட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதில் தான் நம்ம காஜல் அவர்கள் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அதில் நம்ம இந்தியன் தாத்தா அவர்கள் வந்து அவருடைய அப்பா கேரக்டரை நம்ம கமலஹாசன் பண்ணுறாரு. ஆமாங்க, வீரசேகரன் நம்மளே ஒரு கேரக்டர் பண்ண போகிறாரு. இது வந்து 1806ல் நடந்த ஒரு கதையாக இருக்கும் அப்படின்றத ட்ரைலர்லேயே காமிச்சிருக்காங்க. ஸோ முக்கியமான ஒருத்தரை பற்றி சொல்ல மறந்துட்டாங்க. ஆமாங்க, படத்தோட மியூசிக் டைரக்டர் அனிருத். ஸோ அனிருத் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1ல் நம்ம ஏஆர் ரஹ்மான் போட்ட மியூசிக் அளவுக்கு இந்த படத்தில் இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. பட் ஆனால் இந்த டைம் இந்த காலத்தில் இருக்கிற படத்துக்கு எப்படி மியூசிக் பண்ணுமோ அதை சூப்பராக போட்டிருக்காரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ மியூசிக் ஓகே, பட் ஆனால் ரொம்ப அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா மியூசிக் வந்து ஓகேவாக இருந்துச்சு. ஸோ படத்தை பார்க்காதவங்க எல்லாரும் போய் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா ஒருத்தர் சொல்கிறத வச்சுட்டு இன்னொருத்தர் வந்து பார்க்காம இருக்கிறது வந்து தப்புங்க. ஏன்னா ஒருத்தருக்கு பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காமல் போகலாம். ஸோ படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்குள்ள வீடியோ. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட நடைபெறுது உங்கள் யஷ்வின். பை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பாய்.